இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் செம்பருத்தி பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து எல்லார் வீட்லேயும் தானே இருக்குது செம்பருத்தி. இப்போ என்ன நீங்கள் அதிசயமாக சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி. நம்ம வச்சுருக்கிறது பேர் செம்பரத்தை. பாருங்கள், நான் வெண்டை செம்பருத்தின்னு பதிவு போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து அவங்க தெரியாமல் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி. நான் அவங்களோட ஒரிஜினல் செம்பருத்தி வேணும் தான் கேட்டிருந்தேன். அவங்களுக்கு பேர் தெரியல நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரிஜினல் செம்பருத்தி தான். நம்ம வச்சுருக்கிறது வந்து செம்பரத்தை. அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, இது நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அலசல் சேனல் ஒன்று இருக்கு பாருங்கள், அதில் போய் பாருங்கள். ஒரு மூலிகையோட பேரெல்லாம் எல்லாமே போடுவார். அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த செடி தான் அவர் காட்டுவார், பெரிய செடியாக காட்டுவார் பாருங்கள். இதோட இலையெல்லாம் காட்டுவார், நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி. இது எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம சொல்லி வச்சாலும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறது ரொம்ப அதிசயம். அவங்களுக்கு தெரியல இதுதான் செம்பருத்தி, நம்ம வச்சு தான் செம்பருத்தி நினச்சிட்டு இருக்காங்க. அது பேர் செம்பரத்தை. நான் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அப்புறமா கிடைக்கல. இதெல்லாம் சும்மா வேஸ்ட் அப்படின்னு நினச்சி விட்டேன். அதுதான் செம்பருத்தி இல்லைன்னு நினச்சேன். இதுதான் செம்பருத்தி. அவர் சேனலில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நிறைய மொட்டு வச்சுட்டு பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி. இது கலர் பாருங்களேன். இதுதான் நம்ம முடிக்க போடுற செம்பருத்தி. இதையும் பாருங்கள், இந்த இலையும் நீங்கள் தொட்டு எடுத்திங்கன்னாவே லைட்டாக தான் வரும். அந்த குழகுழப்பு தன்மை நிறைய வராது. ஆனால் இந்த பூ வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம செம்பருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். இது கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யார் வீட்டிலனா இருந்ததுன்னா பேர் தெரிஞ்சால் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தின்னு சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு பதிவு போடுங்க.